அன்பான பிக்ஸ் சேனல் நேர்களே, தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இன்னைக்கு ரிஷப ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். வருகின்ற ஏப்ரல் 14, 2026 அன்று பராபவ ஆண்டு ஆரம்பிக்க போகுது. இந்த பராபவ ஆண்டில் ரிஷப ராசிக்கான பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பராசி, அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கிற நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்க போகுது. உங்கள் ரிஷப ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம், சகோதர ஸ்தானமான 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம். இப்படிப்பட்ட இடத்திற்கு அதிபதியான சந்திரன், அந்த சந்திரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்தில் அமர்றாரு, கூட ராகுவோட சேர்ந்து அமர்றாரு. ஸோ ஒரு விபரீதமான ஒரு ராஜயோகமாக அமைய வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. அது எப்படின்னா, ராகு எப்பொழுதுமே வித்தியாசமாக செயல்படக்கூடியவர். அந்த வித்தியாசமாக செயல்படக்கூடிய ராகு பகவானோட சந்திரன் இணையும் பொழுது, சந்திரன் இணையறதுக்கு ஒரு பவர், அதாவது ஒரு பலன் கிடைக்கும். பட் உங்க ராசிப்படி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான சந்திர பகவான் ராகுவோட சேர்ந்து தொழில் ஸ்தானம், உங்களுக்கு தொழில் ஸ்தானமான கும்ப வீட்டில் அமர்ற அந்த டைம்ல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால தொழிலில் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை நீங்க எடுத்து அதன் மூலமாக வெற்றி அடைவீர்கள். இந்த ஆண்டுல நிச்சயமா யார் யாரெல்லாம் தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு யாரோ ஒரு நபரால, உங்களுக்கு சொல்லப்போனா இந்த ராகு சம்பந்தப்பட்ட நபர்களால உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழி தாத்தா இருப்பார்ல, அவர் மூலமாகவும், அதே போல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைஞ்சு அதே கடக வீட்டில் அமர போறாரு வர ஜூன் 2க்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எப்படி அப்படின்னா, இந்த ராகுவோட சந்திரன் சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு முயற்சி நீங்க எடுப்பீங்க. அந்த முயற்சி வித்தியாசமான முயற்சியாக இருக்கும் ஒரு தொழிலில். அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய தர்ம கர்மா ஸ்தானாதிபதியான உங்களுக்கு தர்ம கர்மா ஸ்தானாதிபதியான சனி பகவான், ஏன்னா உங்களுக்கு 9, 10க்கு உடையவர், அவர் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல அமர்றாரு. கூடவே பார்த்தீங்கன்னா உங்க பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பிறக்கிறப்ப உங்க ராசிக்கு 12க்கும் 7க்கும் உடையவருமான சனி செவ்வாயோட சேர்ந்து புதன், தனஸ்தானமான புதன், பாக்கியஸ்தானமான 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடமான புதன், இந்த புதனோட சேர்ந்து இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஒரு விதமான சுப செலவுகளோட சேர்ந்து, ஏன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு சுப செலவுகள் அப்படி எடுத்துக்கலாம். அதை ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போது, நல்ல விசேஷம் நடக்க போது, நல்ல லாபங்களை பார்க்க போறீங்க, அதுக்காக நீங்க ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் தனஸ்தானம், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் இரட்டை அவர் தன்மை உடையவர். அந்த புதன் பகவான் உங்களுக்கு தர்ம கர்மா ஸ்தானாதிபதியான சனி, அவர் முழு பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதி. உங்களுக்கு அந்த பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் 2 பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்றப்ப கூட தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து இந்த ஆண்டு பிறக்கிறதுனால, நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த பராபவ ஆண்டுல தொழில் தொடங்குறாங்களோ அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா, சரியா 60 வருடத்துக்கு முன்னாடி பராபவான்ல யாராச்சும் உங்க முன்னோர்கள், யாராவது தெரிஞ்சவங்க ஒரு மிகப்பெரிய பொசிஷன் இருப்பாங்க பாருங்க, அவங்க ரிஷப ராசிக்காரங்களா இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா இந்த அமைப்பு கிரக அமைப்புகள்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? அனைத்து விதமான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையே உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு ஆண்டு. அதுவும் வர்ற ஜூன் 2 இப்போயே தனஸ்தானத்தில் குரு இருக்காரு. அவர் முயற்சி ஸ்தானமான கடகத்தில் உச்சமடைய போறாரு வருகின்ற ஜூன் 2க்கு அப்புறம். அந்த குரு பகவான் உங்களுக்கு இதுவரை திருமணத்துக்காக காத்திருந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்க போறாரு. ஏன்னா அவருக்கு 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்க போறார். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதுவரை இந்த ஜூன் 2 வரை திருமண தடை நிகழும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து தான் இந்த ஆண்டை பிறக்குது. செவ்வாயின்றது 7ஆம் ஸ்தானாதிபதி. அந்த 7ஆம் ஸ்தானாதிபதியோட சனி சேரும்போது திருமண தாமதம் ஏற்படும். ஆனா அதோட பார்வையில குரு படுறதுனால, உச்சமனித குரு படுறதுனால அது நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆண்டு மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை, ஜூன் 2க்கு அப்புறம் உங்களை தேடி வரன் வரும். இது நிச்சயமாக நடைபெறும். அதே போல உங்களுடைய தகப்பனார் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். கூடவே இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் பாருங்க. குரு பகவான் ஏற்கனவே சனி உங்களுக்கு சாதகமா இருக்குது, ராகு கேது சாதகமா இருக்குன்னு சொன்னேன். உச்சமடைஞ்ச குரு எங்க பார்க்க போறாருன்னா நேரா ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் பார்வையா அவருடைய சொந்த வீடான மீனத்தை பார்க்க போறாரு. அங்க சனி இருக்க போறாரு. ஸோ லாபஸ்தானத்தை இயக்க போறது மட்டும் இல்லாம அதை உச்சமடைஞ்ச குரு பார்வை படுறதுனால நிச்சயம் சொல்றேன், வர்ற வருஷம் 2027 ஏப்ரல் 13 வரை அடுத்த ஆண்டு, அதாவது பராபவ ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போகுது. சரிங்களா? ராகு கேது பயிற்சி வர டிசம்பர்ல வரப்போகுது. அந்த டிசம்பர்ல வர ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 3ஆம் இடத்துல அமர போறாரு, ராகு பகவான் 9ஆம் வீட்டில் அமர போறாரு. இந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்றப்ப கேது 3லயும் ராகு 8ல இருக்குது, நல்லதுதான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதாவது சாரி, ராகு 9ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ கேது 4, ராகு 10ல இருக்காங்க. அடுத்தது ராகு 9லயும் 3ல கேதுவும் அமருவாங்க. அந்த டைமும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பராபவ ஆண்டு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலை. குறிப்பா சொல்லணும்னா குரு, சனி, ராகு, கேது இவங்க தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறவங்க. அவங்க உங்களுக்கு சாதகமான பலனை தரதுனால சின்ன சின்ன இடையூறுகள் இந்த கிரகங்கள் மீதி கிரகங்களாக இருக்குல்ல, இந்த மாத பலன்கள், மாத பயிற்சியார கிரகங்கள் இருக்குல்ல, சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் சின்ன சின்ன நடுவில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடங்களை வேணா ஏற்படுத்தலாம். பட் ஓவராலா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய கிரகங்களான குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க தான், மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்க தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.